நடிகரும் முன்னாள் அரசியல்வாதியுமான நெப்போலியன் சாரோட மூத்த மகன் தனுஷ்க்கு சமீபத்தில் அக்ஷயா அப்படிங்கிறவங்க கூட நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சது. மஸ்குலர் டிஸ்ட்ரஃபின்னு அழைக்கப்படுற தசை சிதைவு நோயால பாதிக்கப்பட்ட தனுஷ் 10 வயசுல நடக்க முடியாம ஆகி பல சிகிச்சைகளை இப்ப வரைக்குமே எடுத்துட்டு வராரு. 26 வயசு ஆகக்கூடிய தனுஷ் சிகிச்சைக்காகவும் மேலும் படிப்புக்காகவும் அமெரிக்கால தான் இப்ப வாழ்ந்துட்டு வராரு. மகனோட உடல்நிலையை மனசுல வச்சு நெப்போலியன் சாரும் 2014 அரசியல் விட்டு விலகி அமெரிக்கால குடும்பத்தோட செட்டில் ஆயிட்டாரு. ஜீவன் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் கம்பெனியும் அங்க நடத்திட்டு வராரு. மேலும் படங்களும் இப்ப நடிச்சிட்டு இருக்காரு. தனுஷோட இந்த என்கேஜ்மெண்ட் திருநெல்வேலியில தான் நடந்திருக்கு. இதுக்காக அமெரிக்கால இருந்து நெப்போலியன் சாரும் அவருடைய ஒய்ஃப் ஜெயசுதா மேமும் வந்து இந்த நிச்சயதார்த்தத்துல கலந்துக்கிட்டாங்க. தனுஷோட உடல்நிலையை மனசுல வச்சு இந்த ஃபங்க்ஷன்ல வீடியோ கால் மூலமா அவர் கலந்துக்கிட்டாரு. இந்த நிலையில மகனோட திருமணத்துக்கான வேலைகளை நெப்போலியன் சார் தொடங்கிட்டாரு. பல பிரபலங்களை நேர்ல சந்திச்சு பத்திரிகை வச்சுட்டு வராரு. தனுஷோட திருமணம் ஜப்பான்ல உள்ள டோக்கியோல வர நவம்பர் 7ஆம் தேதி நடக்க இருக்கு. ஜப்பான்ல நடத்த காரணம் மகனோட உடல்நிலையை மனசுல வச்சும் அவரால் ரொம்ப நேரம் டிராவல் பண்ண முடியாத காரணத்தினால ஜப்பான்ல நடத்த பிளான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதை மேலும் உறுதிப்படுத்துற விதமா நெப்போலியன் சார் இந்தியால இருக்கிற ஜப்பான் தூதகர் டகாஹாஷி மியூனியோவை நேர்ல சந்திச்சு பத்திரிகை கொடுத்திருக்காரு. நெப்போலியன் சாருக்கு அவருடைய மகனோட திருமணத்தை தமிழ்நாட்டில் நடத்த ஆசை இருந்தாலும் மகனோட உடல்நிலையை மனசுல வச்சு தமிழ்நாட்டில் நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கிறதா சொல்லப்படுது. மணப்பெண் அக்ஷயா சொந்த உறவினரோட மகள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க திருநெல்வேலிக்கு பக்கத்துல உள்ள மூலக்கரைப்பட்டி அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவங்கன்னு சொல்லப்படுது. பலருமே நெப்போலியன் சாருடைய மகன் தனுஷ்க்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. ட்ரெண்டாக் சார்பா தனுஷ் அண்ட் அக்ஷயாக்கு எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்.